உங்களுக்கு வந்து இலக்கணம் என்னென்ன வரும் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? இலக்கணத்தில் வந்து புணர்ச்சி இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்று. அதுக்கப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம், கலைச்சொற்கள், தமிழாக்கம், நயம் பாராட்டுக, இலக்கண குறிப்பு, இது எல்லாமே வந்து உங்கள் புக் பேக்கில் இருக்க இலக்கணம் தான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பகுபத உறுப்பிலக்கணம். ஓகேவா? இதுக்கு வந்து 2 மார்க் இருக்கு. 2 வேர்டு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வேர்டுக்கு வந்து பகுபத உறுப்பிலக்கணம் எழுதணும். பகுபத உறுப்பிலக்கணத்துல முதல்ல வர்றது வந்து பகுதி. ஓகேவா? பகுதி தெரிஞ்சிருக்கணும். பகுதி அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வர வார்த்தையை தான் என்னன்னு சொல்லுவாங்க, பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்டா முடிகிற வார்த்தையை வந்து விகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவுல வந்து வரும் என்னென்ன வரும் அப்படின்னா, பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவுல வர்றது தான் வந்து சந்தி, அதுக்கப்புறம் இடைநிலை. இது ரெண்டுமே வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவுல வர்றது இது 2 தான். ஓகேவா? இப்போ இது 4மே வந்து ஒரு வேர்ட்ல இது 4மே இருக்கும். பகுதியும் இருக்கும், விகுதியும் இருக்கும், சந்தியும் இருக்கும், இடைநிலையும் இருக்கும். இது 4மே இருக்கிறதா பகுபத உறுப்பிலக்கணம். அந்த வேர்டோடைய ஒவ்வொரு உறுப்புகளை பிரிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பகுதி இருக்கா, செகண்ட் சந்தி இருக்கா, அப்புறம் இடைநிலை இருக்கா, விகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த வேர்டை வந்து பிரிக்கணும். அதான் பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ அதுல வந்து பகுதி சொல்லிட்டோம். ஓகேவா? சந்தி அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த வேர்ட்லேயே வெளிப்படையாக வரக்கூடிய மெய்யெழுத்துக்களை தான் வந்து சந்தின்னு சொல்லுவாங்க. ஒன்று இப்போ வந்துன்னு இருக்கு வச்சுக்கோங்க, அந்த வேர்டில் வெளிப்படையாக வரக்கூடிய மெய்யெழுத்து என்ன, இந்து தான். ஆனால் இந்து தான் சந்தி. ஓகேவா? சந்தின்றது மெய்யெழுத்துக்களை குறிக்கும். இக்கு, இச்சு, இப்பு, அந்த வேர்டில் என்னென்ன மெய்யெழுத்துக்கள் வெளிப்படையாக வருதோ அது மட்டும் தான் சந்தி. இதே மறைஞ்சி வந்திருந்ததுன்னா அது சந்தியில் வராது. ஓகேவா? அதுக்கப்புறமா இடைநிலை. இடைநிலையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலையில் 3 காலம் இருக்குது. இறந்த கால இடைநிலை, அதுக்கப்புறம் நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை சொல்லிட்டு 3 இடைநிலைகள் இருக்கு. இதுல மோஸ்டா வர்றது இறந்த கால இடைநிலை தான் மோஸ்டா வரும். இறந்த கால இடைநிலையில என்னென்ன இருக்கு அப்படின்னா, இத்து, இட்டு, இரு, இன்னு, இது 3மே வந்து இது 4மே வந்து இறந்த கால இடைநிலையில வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நிகழ்கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலையில என்னென்ன வரும் அப்படின்னா, கிரு, கின்று, அதுக்கப்புறம் ஆ நின்றுன்னு சொல்லிட்டு 3 வார்த்தை வரும். கிரு, கின்று, அதுக்கப்புறம் ஆ நின்று. அதுக்கப்புறம் எதிர்கால இடைநிலை. எதிர்கால இடைநிலையில வந்து இப்பு, இவ்வு. ஓகேவா? இது ரேரா தான் ஒரு எதிர்கால இடைநிலை. மோஸ்ட்லா வர்றது வந்து இறந்த காலம் இடைநிலை தான் மோஸ்டா கேட்கறது. ஓகேவா? அது 4 தான் இருக்கு. இத்து, இட்டு, இரு, இன்னு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன இருக்கு, விலங்கின்னு இருக்கு. இதை வந்து பிரிச்சு எழுதணும். விலங்கிய வந்து எப்படி பிரிக்கலாம், விலங்கி வந்து விலங்கு கூட்டல் இ அப்படின்னு பிரிக்கணுமா? விலங்கி எப்படி பிரிக்கணும், விலங்கு கூட்டல் இ. அப்பனா விலங்கு கூட்டல் இ தான் விலங்கு. விலங்குன்றது ஃபர்ஸ்ட் வர்றது என்னன்னு சொன்னேன், பகுதின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? லாஸ்டா வந்து இது லாஸ்டா இருக்கிறதுனால அது விகுதியா தான் இருக்கும். லாஸ்டா வர்றது எப்பயுமே என்னது, அது விகுதி. அது ஈன்றது என்ன விகுதி, இதோ இருக்கு பாருங்க, வினை எச்ச விகுதி. ஊ ஈ வந்தா வினை எச்ச விகுதி. ஆ வந்தா பெயர் எச்ச விகுதி. ஆணன் வந்தா ஆண்பால் வினைமுற்று விகுதி. அல்லன் வந்தா பெண்பால் வினைமுற்று விகுதி. அருன் வந்தா பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓகேவா? விகுதி படிச்சாதான் அது லாஸ்டா என்ன விகுதியில முடியுதோ எழுதணும். இப்போ இதுல என்ன விகுதியில முடிஞ்சிருக்கு, ஈன்றது வினை எச்ச விகுதி. அப்பனா வந்து வினை எச்ச விகுதி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா? இப்போ சிம்பிளா இருந்தா இது மாதிரி 2 3ஓட முடிஞ்சிடும். பெரிய பெரிய வேர்டு அதனால எல்லாமே ஒரு பகுதி, சந்தி, இடைநிலை, விகுதி எல்லாமே வரும். இப்போ அதுக்கு அடுத்த வேர்டு என்ன இருக்கு, வைத்துன்னு இருக்கா. வைத்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, வை கூட்டல் இத்து கூட்டல் இந்த லாஸ்டா இருக்குல்ல தூ, இந்த தூவை வந்து பிரிக்கணும். எந்த 2 வேர்டை சேர்த்து எழுதுனா தூ வரும் அப்படின்னா, இத்து பிளஸ் ஊ தான் தூ. ஓகேவா? அதை தெளிவா எழுதணும். லாஸ்டா வர வேர்டு எப்பயுமே என்னவாகும்னா இத்து பிளஸ் ஊ தூ. இப்போ இது மாதிரி பிரிச்சு எழுதியாச்சா? இப்போ இதுல எது பகுதினா வைன்றது தான் பகுதி. ஓகேவா? இதுல வெளிப்படையா வர மெய் எழுத்து இத்து தான், இந்த இத்து தான். அப்பனா இந்த இத்துன்றது வெளிப்படையா வர்றது என்னன்னு சொன்ன, சந்தின்னு சொன்ன. அப்பனா வெளிப்படையா வந்தது இத்து. இது என்னது, இதுதான் சந்தி. இந்த இத்துன்றது தான் சந்தி. ஓகேவா? இதுக்கு அடுத்தது வர்றதுல இந்த இத்து, இந்த சந்திக்கும் விகுதிக்கும் இடையில வர்றதுனால தான் அதுக்கு பேர் என்ன, இடைநிலை. அது என்ன இடைநிலைன்னு எழுதணும், இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமான்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து என்ன வந்திருக்கு, இத்துன்னு வந்திருக்கு. இத்துன்றது என்ன இடைநிலை, அப்போ நாங்கள் இறந்த கால இடைநிலை சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதணும். ஓகேவா? லாஸ்ட்டாக என்னென்னு முடிஞ்சிருக்கு, ஊன்னு முடிஞ்சிருக்கு. ஒன்று ஈ இல்லை ஊல முடிஞ்சா என்ன விகுதி, வினை எச்ச விகுதி. அதை எழுதணும். ஊ இல்லை ஈல முடிஞ்சதுன்னா வினை எச்ச விகுதி. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துன்னு இருக்கா.
வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வா கூட்டல் இதுல வெளிப்படையா வர மெய்யெழுத்து எதுனா இந்து தான். அப்ப நான் அதுதான் என்னவா இருக்கும், சந்தியா இருக்கும். வெளிப்படையா எந்த மெய்யெழுத்து வருதோ அந்த வேர்ட்ல வெளிப்படையா தெரியும் வந்துன்னு இருக்கு. அப்ப நான் இந்து தான் என்னது, சந்தி. இப்ப இதுல பாருங்க வீம்புகின்றன்னு இருக்கு, ஓகேவா. இதுல மெய்யெழுத்து வந்து வந்துன்னு இருக்குல்ல, வா கூட்டல் இந்து கூட்டல் இந்த தூவை லாஸ்ட்ல எப்படி பிரிக்கலாம், இத்து பிளஸ் ஊ தான் தூ. அப்பனா இத்து கூட்டல் ஊ தூ. இப்ப வான்றது என்னது ஃபர்ஸ்ட் வருது பகுதி, இந்துன்றது என்ன சொன்ன சந்தி, இந்த இத்துன்றது இதற்கு இடைநிலை இறந்த கால இடைநிலை இத்து. மோஸ்ட்லி இத்து இட்டு இரு இந்த இறந்த கால இடைநிலை எல்லா வேர்ட்ஸ்க்கும் வரும், ஓகேவா. இத்துன்றது இறந்த கால இடைநிலை. அதே மாதிரி ஊன்றது என்னது வினை எச்ச விகுதி, ஓகேவா. இதுக்கப்புறம் பாருங்க இதுல வந்து நிகழ்கால இடைநிலை வர மாதிரி இருக்கு. இந்து விகாரம் நீ அப்படியே எழுதலாம். இந்த சில பேருக்கு வந்து விகாரம் தெரிஞ்சே எழுதுங்க. விகாரம் தெரிஞ்சுது அப்படின்னா இந்து வந்து பிராக்கெட்ல போட்டு இத்து வந்து சந்தி, இந்து வந்து விகாரம் அப்படியே எழுதலாம். இல்லை இப்படி எழுதணும் தப்பு கிடையாது, இதுவும் எழுதலாம், ஓகேவா. நீ கரெக்டா எழுதணும் அப்படின்னா இத்து போட்டுட்டு பிராக்கெட்ல இந்து போட்டுனா அப்படின்னா இத்து தான் சந்தி, இந்த ஆனது விகாரம் அப்படின்ட்டு வரும், ஓகேவா. எதுக்காகனா இந்து வர வேர்டுக்கு மட்டும்தான் அது மாதிரி வரும். வேற எதுல இந்த இத்து அதுக்கு அந்த மாதிரி இந்த வேற எந்த வேர்டு இருந்தால் அது என்ன வேர்டு இருக்கோ அதை மட்டும் தான் போடணும் சந்தியில. இந்து வந்தா மட்டும்தான் இத்து வந்து சந்தியா வரும், இந்த ஆனது விகாரம் அப்படின்ட்டு எழுதணும், ஓகேவா. இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு இந்துன்னு போட்டாலும் ஓகே தான், ஓகேவா. ரெண்டுத்துல எப்படி வேணாலும் போடலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க வீம்புகின்றன்னு இருக்கு, ஓகேவா. இப்ப இது வந்து நிகழ்கால இடைநிலையில வரும். ஏன்னா வந்து கின்றன்னு இருக்குது இருக்கு பாருங்க, கிரு கின்று ஆண் இன்றுன்னு இருக்கா. வீம்பு கின்ற அப்படின்னா இது எப்படி பிரிக்கலாம், வீம்பு கூட்டல் கின்ற ரெண்டே ரெண்டு வேர்டு தான், வீம்பு கூட்டல் கின்ற வீம்பு கின்ற. வீம்பு அப்படின்றது என்னது பகுதி, கின்ற வந்து பிரிக்கணும், ஓகேவா. கின்றவை எப்படி பிரிக்கலாம், கின்று கூட்டல் ஆ போட்டா கின்ற. கின்றதுதான் என்னது இறந்த கால இடைநிலை. இதற்கு பாருங்க கின்றுன்னு இருக்கா, சாரி நிகழ்கால இடைநிலை. கின்றுன்றது நிகழ்கால இடைநிலை. கிரு கின்று ஆண் இன்று, ஓகேவா. வருகின்றது அப்படின்னா கின்றுன்னு இருக்கா, அப்படின்னா அது நிகழ்கால இடைநிலையில் வந்துடும். அதுக்கப்புறம் ஆண் இன்று மூணு தான் இது நிகழ்கால இடைநிலையில வரும். இதுல வந்திருக்கிறது இப்ப கின்றுன்னு வந்திருக்கு, அதனால நிகழ்கால இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க, ஓகேவா. ஆன்றது என்னது லாஸ்டா விகுதி வரும்னு சொன்னேன். ஆன்றது என்ன விகுதி அப்படின்னா அது ஒர்க்கு பாருங்க, ஆன்றது பெயரச்ச விகுதி, ஓகேவா. அப்புறம் அங்கே ஆ இருக்க இடத்துல கரெக்டாக வந்து பெயரச்ச விகுதி அப்படின்ட்டு எழுதணும், ஓகேவா. அதுக்கப்புறம் அமர்ந்தான், இது மாதிரி பெரிய வேர்ட்ஸ் வந்ததுன்னா எல்லாமே இருக்கும், பகுதி விகுதி இடைநிலை சந்தி எல்லாமே வரும். இது எப்படி பிரிக்கலாம், அமர்ந்தான் அப்படின்னா அமர் கூட்டல் இந்து வந்திருக்கு. இந்து வந்தா ஒன்று இந்துனா போடலாம், இல்லை இத்து போட்டுட்டு பிராக்கெட்ல இந்து போட்டிங்கன்னா இத்து சந்தி இந்த ஆனது விகாரம் பிளஸ் அமர்ந்தான், ஓகேவா. இந்த தான் எப்படி பிரிக்கலாம், இத்து பிளஸ் ஆண் தான் என்னது இத்து பிளஸ் ஆண், இதுதான் என்னவா வரும்னா தானா வரும், ஓகேவா. அப்பனா இந்த அமர்ன்றது பகுதியா, ஃபர்ஸ்ட் வர்றது பகுதின்னு சொல்லிட்டேன். இத்து வந்து சந்தி இந்த ஆனது விகாரம், அப்பனா இத்து வந்து சந்தி இந்த ஆனது விகாரம் போல, இல்லை இந்து வந்து விகாரம் அப்படின்னு எழுதணும், ஓகேவா. இந்த இத்து வந்து இடையில வந்திருக்கனால அது இடைநிலை. இதோ இருக்கு பாருங்க, இத்துன்றது என்ன இடைநிலை, இறந்த கால இடைநிலை. அப்படின்னா இத்துக்கு நேர இறந்த கால இடைநிலை அப்படின்ட்டு எழுதணும். லாஸ்டா வர்றது விகுதியா, ஆண்ன்றது என்ன விகுதி, இதோ இருக்கு பாருங்க, ஆண்ன்றது ஆண் பால் வினை முற்று விகுதி ஃபுல்லா எழுதணும், ஓகேவா. இந்த வந்தான் சென்றான் அது மாதிரி ஆணின் முடி எல்லாமே ஆண் பால் வினை முற்று விகுதி, ஓகேவா. இதே வந்தாள் அப்படின்ட்டு இருந்தா ஆள்னு முடியுதா, ஆனா பெண்பால் வினை முற்று விகுதி. வந்தார் அப்படின்னா ஆறுன்னு முடியும், அப்பனா அது யாருன்னே தெரியாது, வந்தார் ஆனா பெண்ணான்னு தெரியாது, அதனால அது வந்து பலர்பால் வினை முற்று விகுதியில முடிஞ்சிடும், ஓகேவா. இப்ப பகுபத உறுப்பு இலக்கணத்துல இந்த 5 தான் சொல்லியிருக்கேன் நான். உங்க புக்கில் வந்து L 1ல இருந்து 8 வரைக்கும் ஃபுல்லா செய்யுள் எல்லா செய்யுள்லையும் இருக்கும் புக் பேக்ல, ஓகேவா. புக் பேக்லயும் இருக்கும் புக்கிங்லயும் இருக்கும். செய்யுள்ல ஒவ்வொரு வேர்ட்ஸா நீங்க பிரிச்சு பாருங்க, அதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, ஓகேவா. புரியுதா. அதுக்கப்புறம் வந்து புணர்ச்சி. புணர்ச்சியில வந்து புணர்ச்சி முதல்ல வந்து புணர்ச்சிக்கு வந்து அதோடைய விதிகள் வந்து தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. புணர்ச்சி விதி வந்து தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா.
எந்த மாதிரி புணர்ந்தது அப்படின்னா எந்த விதி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதி வந்து தெரிஞ்சிருக்கணும். அதில் என்னென்ன விதிலாம் இருக்குன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விதி வந்து புணர்ச்சி விதியில வந்து இது ஒர்க்கு பாருங்க, மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும், இது வந்து ஃபர்ஸ்ட் விதி. ரெண்டாவது வந்து ஈறு போதல், இது ரெண்டாவது விதி. ஓகேவா? மூணாவது வந்து இயல்பினும் விதியினும் உயிர் முன் கச தப மிகும், இது வந்து மூணாவது விதி. ஓகேவா? நாலாவது வந்து உயிர்வரின் உட்பொருள் மெய் விட்டோடும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இந்த 5 விதிகள் தான் இருக்கு. ஓகேவா? இந்த 5 விதியில வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன நிறைன்னு இருக்கா, எந்த வேர்டு கொடுத்தாலும் அதை முதல்ல பிரிச்சிடணும். இன நிறை எந்த வேர்டு புணர்ச்சியில கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்டை முதல்ல பிரிச்சு எழுதணும். இப்போ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன நிறை கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கிறோம்ல, இது மாதிரி இந்த வேர்டை ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா பிரிக்கிறீங்களா, அது மாதிரி பிரிக்கக்கூடாது. பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பிரிப்பீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பிரிக்கணும். இதை இப்போ இன நிறை சேர்த்து இருக்கா, அது எப்படி பிரிச்சு எழுதலாம், இனம் கூட்டல் நிறை, அவ்வளவுதான். பிரிக்கும் போது என்ன வருது, இனம் கூட்டல் நிறை. பிரிச்சாச்சா? இப்ப இந்த பிரிக்கும் போது இந்த இனம்க்கு இம்மு வந்திருக்குல்ல, அந்த இம்மு வந்ததுனால இப்ப எந்த வேர்டை நீங்க பிரிச்சாலும் அதுல இம்மு வந்ததுன்னா இந்த விதி வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த வேர்ட்ல வந்து என்ன விதி வந்திருக்குன்னா, மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படின்ற அந்த விதிப்படி இனம் கூட்டல் நிறை அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? இம்மு போயிட்டு இன நிறையா மாறிடும். ஓகேவா? இந்த விதி எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இந்த விதிப்படி புணர்ந்திருக்கு, சேரும் போது இன நிறையா மாறிடும் லாஸ்டா. ஓகேவா? இன நிறை இம்மு போயிட்டு இன நிறையா மாறிடும். இந்த விதி அதுக்காக யூஸ் பண்றோம். மவ்வீறு ஒற்றழிந்து அப்படின்னா இம்மு வந்து அழிஞ்சிடும். ஓகே, போயிடுச்சு அப்படின்னா என்ன இருக்கு மிச்சம், இன நிறைன்னு இருக்கு, அதுதான் வந்துடும் இங்க. ஓகேவா? உயிரீறு ஒப்பவும்னா இங்க ஒரு உயிர் எடுத்து வந்துடும், நீன்னு வந்திருக்கா, அது மாதிரி வந்துடும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து இது ஒர்க்கு பாருங்க. செகண்ட் புணர்ச்சி விதி வந்து செம்பருதின்னு இருக்கா. இப்ப இதை பிரிக்கணும். இவன் செம்பருதியை பிரிக்கும் போது எப்படி பிரிக்கலாம், செம்மை கூட்டல் பருதி அப்படின்னு பிரிக்கலாமா? மையின் எதுல மை வருதோ, இப்ப செம்பருதின்னு இருக்கா, செம்மை கூட்டல் பருதின்னு போட்டிருக்கோம். மை வர எல்லா இதுக்குமே வந்து என்ன விகுதி அப்படின்னா ஈறு போதல் அப்படின்ற புணர்ச்சி விதி வந்திருக்கு. ஓகேவா? ஈறு போதல் அப்படின்ற புணர்ச்சி விதிப்படி செம்பருதி அப்படின்றது செம்மை கூட்டல் பருதியா வரும். ஈறு போதல் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இந்த மை வந்து நீங்கிடும். மை நீங்கிடுச்சு அப்படின்னா என்ன இருக்கும், செம்பருதி அப்படின்னு வரும். ஓகேவா? ஈறு போதல் அப்படின்ற அந்த புணர்ச்சி விதிப்படி செம்மை கூட்டல் பருதின்னு இருக்கா. அந்த ஈறு போதல் எதுக்காக யூஸ் பண்ணனா, மையை நீக்கிறதுக்கோசம் தான் அந்த விகுதியை யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த விதியை மை போயிடுச்சு அப்படின்னா செம்பருதி வந்துடும். இப்போ ஒரு சில வேர்ட்ல வந்து ரெண்டுமே வரும், ஈறு போதலும் வரும். இப்போ இந்த வேர்ட்ல வந்து ஈறு போதல் மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ அடுத்த வேர்டு இருக்கு பாருங்க, புது பெயல் அப்படின்னு இருக்கா. இது எப்படி பிரிக்கலாம், புதுமை கூட்டல் பெயல் அப்படின்னு பிரிக்கலாமா? புதுமை கூட்டல் பெயல். இப்ப இதுல பாருங்க மை இருக்கா, மை வந்தாலும் என்னன்னு சொன்னா ஈறு போதல் அப்படின்ற விதி இருக்கும் சொன்னா, அப்பனா ஈறு போதல் அப்படின்ற விதிப்படி இந்த மை போயிட்டு என்ன இருக்கும், புது கூட்டல் பெயல். ஓகேவா? அதுக்குதான் ஈறு போதல் விதி யூஸ் பண்ண, மையை நீக்கிறதுக்கு தான். இப்ப மை நீங்கிடுச்சா, அதுக்கு அடுத்த விதி பாருங்க, இயல்பினும் விதியினும் உயிர் முன் கசதப மிகும் அப்படின்னா ஒண்ணு, இந்த ரெண்டு வேர்டையும் சேர்த்து எழுதுறதுக்கு இக்கு இச்சு இத்து இப்பு இந்த 4த்துல ஏதாவது ஒரு வேர்டு இணைஞ்சுது இதை சேர்க்கும் போது அப்படின்னா இந்த விதி வரும். இப்போ இதை சேர்க்கும் போது என்ன வேர்டு இணையுதுன்னா இப்பு இணையுது. புது கூட்டல் பெயல்னா புது பெயல், இப்பு வருதா, சொல்லும் போது என்ன வருது, புது பெயல் தான் வருது, இப்பு வருது. அப்பனா இயல்பினும் விதியினும் உயிர் முன் கசதப மிகும் அப்படின்ற விதிப்படி புது கூட்டல் பெயல் இருந்தது, இப்ப புது பெயலா மாறிடும். ஓகேவா? இங்க இருக்குல்ல இந்த வேர்டு அப்படிங்க வந்துடும், புது பெயல் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. அதுக்குதான் இந்த விதியை யூஸ் பண்றோம். இங்க என்ன எது வந்திருக்குன்னா இப்பு வந்திருக்கு, இக்கு இச்சு இத்து இப்பு. இது 4த்துல ஏதாவது ஒண்ணு லிங்க் பண்ணி எழுதுனீங்க, அந்த வேர்டை லிங்க் பண்றதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா அததான் வந்து இயல்பினும் விதியினும் உயிரும் கசதப மிகும் அப்படின்ற விதி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா இது? அதுக்கப்புறம் பாருங்க, எத்திசைன்னு இருக்கா, இது எப்படி பிரிக்கலாம், ஏ கூட்டல் திசை. அப்பனா இதை சேர்க்கறதுக்கு என்ன போட்டிருக்காங்க, இத்து போட்டிருக்காங்க. அப்பனா இந்த விதி யூஸ் பண்ணலாமா, இயல்பினும் விதியினும் உயிர் முன் கசதப மிகும் அப்படின்ற விதிப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும் போது இத்துன்ற அந்த வார்த்தை வந்து சேர்ந்துடும் அதோட. அதுக்குதான் இந்த விதி யூஸ் பண்றோம், இயல்பினும் விதியினும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தலைக்கோல் இருக்கா, இதை பிரிக்கும் போது என்ன வரும், தலை கூட்டல் கோல்.
தலை கூட்டல் கோல். இப்ப இதை சேர்க்கும் போது தலைக்கோல் சொல்லும் போது என்ன வருது, இக்கு வருதா, தலைக்கோல் தானே வருது சொல்லும் போது. அப்பனா இக்கு வந்து சேருது. அப்பனா இக்கு, இச்சு, இத்து, இப்பு இதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா இந்த விதி தான் வரும். இது இயல்பினும் விதியினும் உயிர்முன் கசதவ மிகும் அப்படின்ற விதிப்படி இக்கு சேர்ந்து தலைக்கோலா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இது வந்து இது வந்து 3வது விதி. 4வது என்னன்னா ஆங்க வற்றுள் இருக்கா, இதை பிரிக்கணும். இப்ப இந்த ஆங்க வற்றுள்ள எப்படி பிரிக்கலாம்? ஆங்கு கூட்டல் அவற்றுள். ஆங்கு கூட்டல் அவற்றுள்ள பிரிக்கலாமா? ஆங்க வற்றுள்ள. இப்ப பிரிச்சதுக்கு அப்புறமா வந்து ஆங்கு கூட்டல் அவற்றுள் இங்க கா வந்திருக்கல, இந்த காவை வந்து எப்படி எழுதலாம்? இக்கு பிளஸ் ஆதன கா. அந்த விதிப்படி இதை பாருங்க, உயிர்வரின் முக்குரல் மெய் விட்டோடும் அப்படின்ற விதிப்படி ஆங்கு கூட்டல் அவற்றுள் இருந்திருக்கா. இந்த ஆங்கு கூட்டல் அவற்றுள்ள வந்து இக்கு பிளஸ் ஆ தான் என்னது கா. இப்ப இந்த ஆங்கு கூட்டல் அவற்றுள்ள இந்த கூ போயிடும். ஓகேவா? கூ போயிட்டு அங்க என்ன வருது, இக்கு கூட்டல் ஆ தான் கா. ஓகே, ஆங்கு கூட்டல் அவற்றுள் அப்படின்றதுக்காக ஆன விதி தான் இது. பிரிக்கிறீங்கள, உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் அப்படின்னு இந்த உக்குரல் இருக்கல, கூன்னு இருக்கா, இந்த கூ போறதுக்கு தான் இந்த விதி. இந்த கூ வந்து போயிடும். உயிர்வரின் உக்குரல் அப்படின்னா கூ இருக்குல்ல, அதான் உக்குரல். இந்த கூ போயிடும். உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் அப்படின்னா இந்த குரல் கூ போயிட்டு அங்க புதுசா என்ன வந்திருக்கு, இக்கு கூட்டல் ஆ வந்திருக்கு. ஓகேவா? ஆங்கு கூட்டல் அவற்றுள். அதுக்கு அடுத்த விதி என்னன்னா இது ரெண்டுமே சேருது, இந்த இக்கும் ஆவும் சேருது, ஒன்னா சேருது. ஓகேவா? ஒன்னா சேர்ந்து என்ன ஒரு இக்கு பிளஸ் ஆ என்னது கா, ஒன்னா சேர்ந்தா கான் வருதா. அதுக்கான விதி என்னன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற அந்த விதிப்படி இக்கு கூட்டல் ஆ வந்து என்னவா மாறி இருக்கு, காவா வந்திருக்கு. அப்பனா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி இக்கு கூட்டல் ஆ சேர்ந்து ஆங்க வற்றுலா மாறிடும். ஓகேவா? இந்த வேர்டு அப்படியே வந்துடும். புரிஞ்சுதா? இது இங்க வந்து உக்குரல் வந்து போயிடும். உக்குரல்னா பூ வந்து போயிடும். பூ போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும், ஆங்கு கூட்டல் அவற்றுள்னு இருக்குமா. அதுதான் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடுனா பூ போயிடுச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அந்த பூ போன இடத்துல வந்து ரெண்டு வேர்டு வந்து ஒன்னா சேருது. எந்த ரெண்டும், இக்கும் ஆகும். அப்பனா இக்கு கூட்டல் ஆ என்னது கா. அப்பனா ஆங்க வற்றுள் அப்படின்னு மாறிடும். அதுதான் வந்து இந்த 5 புணர்ச்சி விதி மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த 5 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்கில் வந்து நிறைய இருக்கு. இந்த 5 வந்து இம்பார்ட்டன்ட் புணர்ச்சி விதிகள். இந்த 5ல இருந்து ஏதாவது 2 வரும். ஓகேவா? வந்து இலக்கண குறிப்பு. ஓகேவா? இலக்கண குறிப்பு வந்து 1 மார்க்ல வரும். ஓகேவா? அது எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்கள் செய்யுளில் வந்து பாடலோடைய லைன் கொடுத்துருவாங்க. ஓகேவா? பாடலோடைய 2 லைன் கொடுத்துட்டு அந்த 2 லைனில் வந்து எந்த வேர்டுக்கான இலக்கண குறிப்பு வேணுமோ அந்த வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கும். அந்த வேர்டுக்கு என்ன இலக்கண குறிப்போ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இதில் எது வருமோ அதை எழுதணும். ஓகே, ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் எது வருமோ சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 மார்க் தான் இது இலக்கண குறிப்பு. இப்போ இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து வினை எச்சம். ஓகேவா? வினை எச்சம் அப்படின்றது வந்து ஊ இல்லைனா ஈ சவுண்டில் முடிகிற மாதிரி இருந்தால் அது வினை எச்சமில் வரும். ஊ இல்லை ஈ சவுண்டு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிவந்து, இது என்ன சவுண்டு, ஊ சவுண்டு. அப்படின்னா ஊ சவுண்டில் முடிஞ்சாலும் வினை எச்சம் தான் வரும், ஈ சவுண்டில் முடிஞ்சாலும் வினை எச்சம். இது வந்து இந்த ஊவும் ஈயும் வெளிப்படையாக வராது, மறைஞ்சு தான் வரும். ஓகேவா? வெளிப்படையானா இப்போ சிவந்துன்னா இங்கே ஊ வெளிப்படையே இல்லை, மறைஞ்சு தான் இருக்குது. தூ தான் ஊ சவுண்டு வருது. ஓகேவா? மறைஞ்சு தான் இருக்கும். இந்த ஊவும் ஈயும் மறைஞ்சு வரும், அதுதான் வினை எச்சம் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சிவந்து, அப்புறம் மயங்கி, அப்புறம் வந்து, ஓகேவா, வந்து, கேட்டு, அது மாதிரி என்னென்னலாம் ஊ ஈ சவுண்டில் வருதோ அதெல்லாம் வந்து வினை எச்சம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பெயரெச்சம். பெயரெச்சம் வந்து ஆ சவுண்டில் முடியும், ஆ வந்து வெளிப்படையாக வராது, மறைந்து தான் வரும் ஆ. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வாய்த்த, ஆ சவுண்டு வருதா, ஆனால் ஆ வந்து மறைஞ்சிருக்கு, ஆனால் ஆ சவுண்டு தான் வருது. சவுண்டை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் பெயரெச்சமா வினை எச்சமா சொல்லிட்டு. இப்போ ஆ சவுண்டில் வர்றது என்னது, வாய்த்த, கொடுத்த, கேட்ட, பார்த்த, வந்த, அது மாதிரி ஆ சவுண்டில் வர எல்லாமே வந்து பெயரெச்சம்ல வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து வெங்கதிர் பெருங்கடல்னு இருக்குது. ஓகேவா? இந்த வெங்கதிரும் பெருங்கடலும் வந்து பண்பு தொகை போட்டிருக்கு. இது எதனால் பண்பு தொகை அப்படின்னா மை அப்படின்ற அந்த விகுதியை பெற்று வர்றதுனால இது பண்பு தொகையாக இருக்குது. ஓகேவா? இது எப்படி மை வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும், முதல்ல என்ன வேர்டு கொடுத்தாலும் அதை பிரிச்சிடணும். ஓகேவா? இதை பிரித்து எழுதும்போது என்ன வரும், வெங்கதிரை பிரிக்கும் போது வெம்மை கூட்டல் கதிர். அப்புறம் மை வந்து மையின்ற விகுதி வந்திருக்கு. மையின்ற விகுதி வந்தது அப்படின்னா
அது பண்பு தொகையில் வந்துடும். மை வர்றது எல்லாமே பெருங்கடலை பிரிக்கும் போது பெருமை கூட்டல் கடல். ஓகேவா, மை விகுதி வந்திருக்கா, மை வந்தால் பண்பு தொகை. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் செந்தமிழ். செந்தமிழ் எப்படி பிரிப்பீங்க, செம்மை கூட்டல் தமிழ். அப்போ அதுலேயும் என்ன வருது, மை வர்றது எல்லாமே பண்பு தொகையில். ஆனால் பண்பு தொகை ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண்பு தொகை மை மறைஞ்சிருக்கும், வெளிப்படையாக வராது. பிரிக்கும் போது தான் தெரியும் மை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா, அது மறைஞ்சு தான் வரும். மை வந்தது பண்பு தொகை. அதுக்கு அடுத்தது மலரடி. இந்த மலரடி என்ன இருக்குது, உவமை தொகை. மலரடி என்னென்னா உவமை தொகை. உவமை தொகையில் ரெண்டு இருக்குது, ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று போல, இன்னொன்று போன்ற. இந்த போல போன்ற இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உவம உருபுகள். இது ரெண்டுமே என்னென்னா உவம உருபுகள். இந்த ரெண்டு உவம உருபு ஒன்று மறைஞ்சும் வரும், வெளிப்படையாகவும் வரும். மறைஞ்சு வந்தாலும் உவமை தொகை தான், வெளிப்படையாக வந்தாலும் உவமை தொகை தான். ஓகேவா, இப்போ இதில் மறைஞ்சு வந்திருக்கு. உவமை தொகையில் இந்த போல போன்ற ஏதாவது ஒன்று தான் மறைஞ்சு வரும். ஓகேவா, ஒன்று போல வந்தாலும் உவமை தொகை தான், போன்ற வந்தாலும் உவமை தொகை தான். இப்போ இந்த மலர் அடியில் மலரை போன்ற அடி. ஓகேவா, அப்போனா போன்ற சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா மலரை போன்ற அடி தான் சொல்லுவாங்க. அப்போனா போன்றன்றது என்னவா இருக்கு, மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேவா, அப்போனா அது என்னது, உவமை தொகை. ஓகேவா, இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. சில இதில் போன்ற அப்படின்னு அவன் வெளிப்படையாகவே கொடுத்துருவான். ஓகேவா, வெளிப்படையாக வந்துடும். மலரை போன்ற அடி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாக போட்டுடலாம் ஓமை தொகைன்னு சொல்லிட்டு. சில வேர்டில் மறைஞ்சிருக்கும். உங்கள் புக்கில் இருக்குது எல்லாமே என்னென்ன வேர்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் ஒன்று தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 2-3 வேர்டு புக் பேக்கில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க என்ன வேர்டுன்னு. அதுக்கப்புறமா உயர்ந்தோர்ன்னு இருக்கா. இந்த உயர்ந்தோர், இந்த இரு அப்படின்ற அந்த விகுதியை பெற்று வர்றது எல்லாமே வினையால் அணையும் பெயர்கள். லாஸ்ட்டாக இருல முடியும். உயர்ந்தோர், வந்தோர், அப்புறம் தொழுதவர், தொழுதவர், உழுதவர், விதைத்தவர், அதெல்லாம் இருல வர்றது எல்லாமே வினையால் அணையும் பெயர்கள். ஓகேவா, நிறைய வினையால் அணையும் பெயர்கள். இப்போ இரு வந்திருக்கான், உயர்ந்தோர், உழுதவர், தொழுதவர், இரு வரதெல்லாம் வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட் இது வேற, இது வேற. உவமை தொகை வேற, உண்மை தொகை வேற. ஓகேவா, உவமை தொகையும் உண்மை தொகையும் வேற வேற. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, உவமை தொகையில் போல போன்ற ஓம உருவம் மறைஞ்சும் வரும், வெளிப்படையாகவும் வரும். ஆனால் உண்மை தொகையில் இந்த அப்படின்ற உம்முன்னு இருக்குல்ல, இந்த உம்முன்ற இந்த உருவு மறைஞ்சு வந்தது அப்படின்னா உண்மை தொகை. இப்போ இதில் பேர் அன்பு அரண் அப்படின்னு போட்டிருக்கு. அன்பும் அரணும் உம்மு என்னவா இருக்கு, மறைஞ்சிருக்கு. மறைஞ்சு இருந்தது அப்படின்னா உண்மை தொகை. உம்மு வெளிப்படையாக இருந்தது, தெரிகிற மாதிரியே இருந்ததுன்னா அது எண்ணுமைகள். இப்போ இதில் பேர் உம்மு வெளிப்படையாக இருக்கா, நிலமும் நீரும். உம்மு வெளிப்படையாக தெரியுது, நிலமும் நீரும். உம்முன்னு வருதா, வெளிப்படையாக வந்ததுன்னா எண்ணுமைகள். இதே மறைஞ்சு வந்தது, இந்த ரெண்டு உம்மை மறைஞ்சு வந்ததுன்னா உண்மை தொகை. ஓகேவா, அதுக்கு அடுத்தது ஈறுகெட்டு எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகெட்டு எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா என்னென்னா பொய்யா, அடையா, மறவா, இது மூணுமே ஈறுகெட்டு எதிர்மறை பெயரெச்சங்கள். இது கம்ப்ளீட்டாக முடியாது. அந்த வார்த்தை முற்று பெறாமல் அப்படியே இன்கம்ப்ளீட்டாக பாதிலே நிற்கும். ஓகேவா, மீனிங்கும் இருக்காது அதுக்கு. ஓகே, மீனிங்கும் இருக்காது, முற்று பெறாமல் பாதிலே நிற்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஈறுகெட்டு எதிர்மறை பெயரெச்சம். இப்போ பொய்யா முடிஞ்சிருக்க அந்த வார்த்தை இல்லை, இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி முற்று பெறவும் இல்லை, முற்று பெறலாம் முடிவே இல்லை. இதுக்கு அப்படியே பாதியை நிற்கிறது எல்லாமே ஈறுகெட்டு எதிர்மறை பெயரெச்சங்கள்லாம் வந்துடும். ஓகேவா, அதுக்கு அடுத்தது தொழிற்பெயர்கள். தொழிற்பெயர்களில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று தல் அப்படின்னா அல் அப்படின்ற அந்த விகுதியை பெற்று வரும். ஓகேவா, இந்த தொழிற்பெயர்களில் தல் அல் அப்படின்ற விகுதி வந்தால் தொழிற்பெயர்கள். இவர் மரத்தல் அப்படின்னா தல் வந்திருக்கா, தல்லுன்ற விகுதி வந்ததுனால தொழிற்பெயர். கேட்டல் அது என்னது, அல். ஓகேவா, ஆள் கிடையாது, அல். ஓகேவா, கேட்டல் அப்படின்னா தல் அல் அப்படின்ற அந்த விகுதியை பெற்று வந்தால் அது தொழிற்பெயர். மரத்தல்ல தல் அப்படின்ற விகுதி வந்திருக்கு, அதனால தொழிற்பெயர். கேட்டல்ல அல்லுன்ற விகுதி வந்திருக்கு, அதனால அது தொழிற்பெயர். ஓகேவா, நெக்ஸ்ட் இன்னிசை அலப்படை. இது திருக்குறளில் மோஸ்ட்டாக வரும். இந்த இன்னிசை அலப்படையும் சொல்லிசை அலப்படையும் திருக்குறளில் வரும். ஓகேவா, திருக்குறள் லைன் கேட்டிருந்தாங்கன்னா திருக்குறளில் வரும். இந்த படுப்பதும், ஓகேவா, இந்த படுப்பதும் அப்படி உம்முன்னு வந்ததுன்னா இன்னிசை அலப்படை. ஓகேவா, படுப்பதும். அப்புறமா அதுக்கு அடுத்தது பாருங்க, வேரி ஈ, வலை ஈ, அப்புறம் அது மாதிரி ஈன்னு வரதெல்லாம் சொல்லிசை அலப்படையில் வந்துடும். ஓகேவா, ஈ சவுண்ட் வர்றது இது ஈ வெளிப்படையாக தெரியும், மறைஞ்சிருக்காது, வெளிப்படையாக ஈன்னு இருக்கும். அதே மாதிரி தும் அப்படி அப்படின்ட்டு இருக்கிறதெல்லாம் இன்னிசை அலப்படை, இதெல்லாம் வெளிப்படையாக வரும். ஓகேவா,
அதுக்கு அடுத்தது வினைத்தொகை. வினைத்தொகை வந்து 3 காலத்தையும் குறிச்சுது அப்படின்னா அது வினைத்தொகை. ஒரு வேர்டு வந்து 3 காலம், என்னென்ன 3 காலம்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்தையும் குறிச்சுதுன்னா அது வினைத்தொகையில் வந்துடும். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், மோஸ்ட்லி வினைத்தொகை வந்து இன்னில் முடியும். 3 காலத்தையும் குறிக்கும், அதுக்கப்புறம் இன்னில் முடியும். இன்னில் முடிஞ்சாலும் வினைத்தொகை தான், 3 காலத்தையும் குறித்தாலும் என்னதான் வினைத்தொகை தான். இப்போ இது வந்து இன்னில் முடிஞ்சதால வினைத்தொகை வந்தான் நின்றான். ஓகேவா? இப்போ நிறைமணின்னு இருக்கா, இது 3 காலத்தையும் குறிக்கும். எப்படின்னா நிறைமணி அப்படின்றத 3 காலத்தை எப்படி குறிக்கும்னா, நிறை அப்படின்றது வந்து நிறைந்த, நிறைகின்ற, நிறைந்த, நிறைகின்ற, நிறையும், இது 3 காலம். நிறைந்தன்றது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலத்தை குறிக்கிறதுனால நிறைமணின்றது வினைத்தொகையில் வந்துடும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா என்னென்னா, இந்த 3 வேர்டு வரும், வெளிப்படையாக வரும். க, இய, இயர், இது 3 வெளிப்படையாக வந்ததுன்னா அது வியங்கோல் வினைமுற்று. வாழ்க வெளிப்படையாக வந்திருக்கா, வாழிய, அப்புறம் வாழியவர், இது 3மே வெளிப்படையாக வர்றது வியங்கோல் வினைமுற்று. இது 3 மட்டும் தான் வரும், இந்த 3 வேர்டு மட்டும் தான், க, இய, இயர். ஓகேவா? அப்புறம் 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகைனா ஐ வந்து மறைஞ்சிருக்கும். இப்போ உணவை உண்டான், படத்தை பார்த்தான், அப்புறம் ஐ மறைஞ்சிருக்கா, ஐ மறைஞ்சிரு வந்தது அப்படின்னா அது 6ஆம் வேற்றுமை தொகையில் வந்துடும். ஓகேவா? இது இலக்கண குறிப்பு 1 வேர்ட்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நயம் பாராட்டுக. இந்த நயம் பாராட்டுக்கு வந்து இயல் 1லேருந்து 8 வரைக்கும் எல்லா இயல்லையும் இருக்கும். ஓகேவா? இது வந்து புக் பேக்லேருந்தும் கேட்கலாம், இல்லை புக்கு ஓனாகவும் கேட்கலாம். இப்போ இதுக்கு வந்து 3 மார்க் இருக்குது மொத்தமாக. நயம் பாராட்டுக்கு 3 மார்க்கு. 3 மார்க்கில் வந்து 3 நயங்களை பாராட்டுகன்னு சொல்லுவாங்க. ஏதாவது 3 நயம் பாராட்டணும். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து எதுகை, மோனை நயம், எதுகை நயம். இது வந்து கம்பல்சரி, இது ரெண்டுமே எழுதணும். இது இல்லாமல் 3 நயம் பாராட்டணும். ஓகேவா? இது இல்லாமல் 3 நயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து மோனை நயம், நெக்ஸ்ட்டு வந்து எதுகை நயம், அதுக்கப்புறம் எய்பு நயம், அதுக்கப்புறம் அணிநயம். எதுகை நயம், மோனை நயம், எய்பு நயம், அணிநயம், இந்த 4 நயத்தில் ஏதாவது 3 இருந்தால் 3 பாராட்டினா போதும். இது 4மே இருந்ததுன்னா ஓகே. இது 4ல் ஏதாவது ஒன்று இல்லைன்னா, இது மோஸ்ட்லி இருந்தால் தான் இருக்கும், இல்லைன்னா எழுத தேவையில்லை. ஓகேவா? இதுக்கப்புறம் பாருங்கள், இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, பாடல் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு 4 லைன், 5 லைன், 6 லைன் வர மாதிரி பாடலை கொடுத்துருவாங்க. அந்த பாடல் கொடுத்துட்டு அதுக்கு நயம் பாராட்டுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து திரண்ட கருத்து. திரண்ட கருத்து அப்படின்னா அந்த பாடலை ஃபுல்லாக படிக்கணும். ஓகேவா? கொடுத்துருக்க பாடலில் லைன் பை லைனாக ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த பாடலுக்கான தலைப்பு கொடுத்துட்டு அதுக்கான பொருள் எழுதணும். தலைப்பு அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்மளே தான் கண்டுபிடிக்கணும். பாடலை படிச்சுட்டு அதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம், எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளே தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி தலைப்பு கொடுத்துட்டு அனலைன் பண்ணிவிட்டு அந்த பாடலுக்கான ஃபுல் பொருளையும் எழுதணும். அந்த என்ன படிச்சிங்களோ அதுக்கான ஃபுல் பொருளும். அதுக்கப்புறம் மையக்கருத்து. மையக்கருத்தில் வந்து அந்த பாடலில் எதை மையமாக வச்சு சொல்லியிருக்காங்க, எதை பற்றி சொல்ல வராங்க, அதுதான் மையக்கருத்தில் வரும். அது 2 லைன் எழுதினா போதும். எதை பற்றி சொல்ல வராங்களோ அதை பற்றி 2 லைன். இல்லைன்னா அந்த பாடலில் இருக்க லைன்ஸே 2 லைன் எழுதலாம். பாடலில் ஃபஸ்ட்டு 2 லைனோ இல்லை லாஸ்ட் 2 லைனோ அதுக்கான மீனிங் எழுதலாம், இல்லை அந்த பாடல் லைனோ எழுதலாம். அது மையக்கருத்தில் வந்துடும். இது 2 கண்டிப்பாக எழுதணும். கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக எழுதணும். நயமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தொடை நயம். ஓகேவா? தொடை நயத்தில் 2 இருக்குது. ஒன்று வந்து எதுகை நயம், இன்னொன்று வந்து மோனை நயம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மோனை நயம் தான் வரும். ஃபஸ்ட்டு மோனை நயத்தில் என்னென்ன வரும் அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று வந்து அடிமோனை, சீர்மோனை, 2 இருக்குது. அடிமோனை அப்படின்னா பாடலுடைய ஒவ்வொரு அடியில் பார்க்கறது தான் அடிமோனை. பாடலுடைய ஒவ்வொரு அடியில் பார்க்கறது அடிமோனை. இதே சீர்மோனை அப்படின்னா பாடலுடைய பக்கத்து சீரில் பார்க்கறது, ஒவ்வொரு வேர்ட்ஸில் பக்கத்தில் பாடலில் ஒரு லைனில் 3 வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டில் ஒரு பக்கத்தில் பார்க்கறது தான் வந்து சீர்மோனை. ஃபஸ்ட்டு மோனைனா என்ன அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனைனா. ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து சேமாக வரும், அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, மோனை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பாருங்கள், முச்சங்கம் முதுப்புலவர், இது பாடலுடைய அடியில் வந்திருக்கு. மூ மூ. ஓகேவா? ஒரே மாதிரி இருக்கா? மூ மூ. முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனை. இந்த மூவும் இந்த மூவும் ஒரே மாதிரி வந்திருக்கு. அப்போனா இதை வந்து மோனையில் எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும், எந்த வேர்டு ஒரே மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்த மோனை என்ன? அச்சங்கம் அலப்பரிய. இது வந்து பக்கத்தில் இருக்க வேர்ட்ஸில். அப்புறம் இது சீர்மோனை, அதை மென்ஷன் பண்ணணும். சீர்மோனையா அடிமோனையான்னு சொல்லிட்டு. இப்போ இது ஒவ்வொரு அடியில் வந்ததுனால அடிமோனை போட்டுட்டு அண்டர்லைன் பண்ணியாச்சு. இது வந்து சீர்மோனை. சீர்மோனைனா ஆவும் சீர்மோனையில் வரும். இப்போ மோனையில் இது மட்டும் 2மே சேமாக தான் வருமானா? கிடையாது. ஓகேவா? மோனையில்
இப்போ இங்கே வந்து காக்கா கீக்கி வரிசையில் வர எல்லாமே மோனையில் வரும். இப்போ இங்கே வந்து காலம்னு இருக்குது, இங்கே வந்து வேற ஏதோ கீழே இருக்குது கீக்கி. இப்போ வந்து இங்கே காகம் இங்கே இருக்குது, இங்கே வந்து கிளின்னு இருக்குது. ஓகேவா, இது மோனையில் வருமானா வரும். ஓகேவா, ஏன்னா அதெல்லாம் ஒரே வரிசை தானே. காக்கா கீக்கி கூ கூ கே கை கோவும் வரும் மோனையில். இதெல்லாமே மோனையில் வரும். ஓகேவா, இப்போ ரெண்டுமே கா தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அந்த வரிசையில் என்னென்ன வருதோ அது எல்லாமே மோனையில் வரும். ஓகேவா, அதே மாதிரி தான் எதுகைக்கும். எதுகைன்னா ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வரும். இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை. அதுலேயும் அடி எதுகை இருக்குது, சீர் எதுகை இருக்குது. அடி எதுகை அப்படின்னா ஒவ்வொரு அடியில் பார்ப்போம், ரெண்டாவது எழுத்து சேமாக வரும். இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை. ஏதோ பாருங்கள், முச்சங்கம் அச்சங்கம்மா இச்சு சேமாக வருதா, இச்சு. இது அடி எதுகை. சீர் எதுகை வந்து பக்கத்து வேர்டில் வரும். இட்டு கூட்டி இட்டு வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும். எது சீர் எதுகையோ அது சீர் எதுகை எழுதணும், அடி எதுகைன்னா அடி எதுகை எழுதணும். ஓகேவா, இது வந்து 2 நயம் முடிஞ்சிச்சு. மோனை நயம், எதுகை நயம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இயைபு நயம். ஓகேவா, இந்த இயைபு நயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாடலில் இந்த இயைபு நயம் இருக்கும், ஒரு சில பாடலில் இருக்காது. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இயைபு நயம்னா லாஸ்ட்டாக பாடலில் முடியும் போது ஒரே மாதிரி வேர்டில் முடியும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூட்டி ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு கூட்டின்னு இருக்கும், செகண்ட் லைன்லேயும் கூட்டின்னு முடியும், மூணாவது லைன்லேயும் கூட்டின்னு முடியும், அதோட லாஸ்ட் லைனில் கூட்டின்னு முடியும். அந்த பாடலில் முடியும் போது கூட்டி அப்படின்னு இருந்தது அப்படின்னா அது இயைபு நயத்தில். அது ஒவ்வொரு பாடலில் ஒவ்வொரு இது வேர்டு இருக்கும். இப்போ இந்த பாடல் புக்கில் வந்து 7:1 வந்து கூட்டின்னு தான் இருக்குது. ஓகேவா, கூட்டின்னு வந்து எல்லா லைன்லேயும் இருக்கணுமா அப்படின்னா எல்லா லைன்லேயும் இருந்தாலும் இயைபு நயத்தில் எழுதலாம். இல்லை 2 தடவை 2க்கு மேலே எத்தனை லைனில் இருந்தாலும் இயைபு நயத்தில் எழுதலாம். ஓகேவா, இப்போ இந்த பாடலில் என்ன இயைபு நயம் இருக்குன்னா கூட்டி அப்போனா கூட்டின்னு 2 தடவை எழுதணும். ஓகேவா, அதுதான் இயைபு நயம். ஒரு சில பாடலில் இது இருக்காது, இல்லைனா விட்டுடலாம், இது எழுதவே தேவையில்லை. ஓகேவா, ஸ்கிப் பண்ணிடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இயைபு நயத்துலேருந்து சொல்கிறேன். இயைபு நயம்னா பாடலில் முடியும் போது ஒரே மாதிரி முடியும். ஓகேவா, கூட்டி இல்லை வருக இல்லை வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு முடியும் போது சேமாக முடியறத இயைபு நயம்னு சொல்லுவாங்க. அது 2 தடவை எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் வர்றது அணிநயம். ஓகேவா, அணிநயம் என்னென்னா அந்த பாடலை ஃபுல்லாக படித்து அந்த பாடலில் என்ன அணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஓமை அணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த பாடலில் போல போன்று அப்படின்ற அந்த ஓம உருவு மறைஞ்சே வந்திருக்கலாம், வெளிப்படையும் வரலாம். மறைஞ்சு வந்தாலும் அந்த பாடலில் ஓமை அணி வந்திருக்குன்னு அர்த்தம், வெளிப்படையாக வந்தாலும் என்னதான் பாடலில் ஓமை அணி வந்திருக்கு. சப்போஸ் ஓமை அணி வரல அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன அணி வரலாம் அப்படின்னா இந்த சொல் பின்வரும் நிலை அணி. அந்த பாடலில் இந்த சொன்னல கூட்டின்னு வந்த சொல்லை திருப்பி வர மாதிரி இருந்தது அப்படின்னா சொல் பின்வரும் நிலை அணி வந்திருக்கு அப்படின்ட்டு எழுதலாம். இப்போ இது 2மே வரல அப்போனா எல்லா பாடலுக்கும் காமனாக எழுதக்கூடிய அணி வந்து இது 2மே எழுதலாம். இது 2த்துல ஏதாவது ஒன்று எழுதலாம். ஓகேவா, எல்லா பாடலுக்கும் காமனாக எழுதலாம். இது 2மே எது ஐடென்டிஃபை பண்ண தெரியல, கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் இது 2த்துல ஏதாவது ஒன்று தான் எழுதணும் காமனாக. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கான மீனிங் என்னென்னா அந்த பாடலில் என்ன அணி வந்திருக்குன்னே உனக்கு தெரியல, அதனால் அந்த பாடலை வந்து இயல்பாக சொல்லியிருக்காங்க, இயல்பாக அந்த கவிஞர் வந்து எழுதியிருக்காரு, அவருக்கு என்ன தோணுதோ அதை வச்சு அவருடைய ஓன் கற்பனையில் இயல்பாக எதையோ பார்த்ததை வச்சியோ ஏதோ நடந்ததை வச்சோ எழுதியிருக்காரு அப்படின்றது தான் இயல்பு நவிர்ச்சி அணி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னா அந்த பாடல் எழுதினார் பார்த்தீங்களா கவிஞர், அவர் வந்து எதையாவது உயர்த்தி சொல்கிற மாதிரி இருந்தது, அப்படி இருந்ததுன்னா உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொழியை பற்றியோ இல்லை ஏதாவது விலங்குகள் அது மாதிரி ஏதாவது பற்றி உயர்த்தி சொன்னாங்கன்னா அது உயர்வு நவிர்ச்சி அணியில் வரும். புரிஞ்சுதான் அணி? இந்த 4 அணி பார்த்துக்கோங்க. இந்த 4ல் என்ன அணி வந்திருக்குன்னே தெரியலன்னா இயல்பு நவிர்ச்சி அணியும் காமனாக எழுதலாம், உயர்வு நவிர்ச்சி அணியும் எழுதலாம். ஓகேவா, இது வந்து அணி நயம் பாராட்டுக்கு இதுதான். இதில் ஏதாவது 3 நயம் தான் பாராட்ட சொல்லுவாங்க, நான் வந்து 4 சொல்லியிருக்கேன். இது ஒன்று இருந்தால் இருக்கும், ஆனால் ரேர் தான் இது வரலைன்னா விட்டுடுங்க. ஆனால் இது மற்ற 3 வந்து கண்டிப்பாக வரும். எதுகை நயம் கண்டிப்பாக வரும், மோனி நயமும் எல்லா பாடல்லையும் கண்டிப்பாக இருக்கும், அணி நயமும் கண்டிப்பாக இருக்குது. 3 கம்பல்சரி இருக்கும் எல்லா பாடல்லையும். ஓகேவா, இது வந்து புக் பேக்கில் இருக்கும், நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு அணி இருக்கும். மரபொலி சொற்கள். மரபொலி சொற்களில் வந்து 2 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒலிமரபு. ஒலிமரபு அப்படின்னா என்னென்னா விலங்குகளுடைய சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, விலங்குடைய சவுண்டை குறிக்கிறது தான் ஒலி மரபில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து வினைமரபு. வினைமரபில் நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் வினைமரபில் வரும். ஓகேவா, ஒலி மரபில் என்னென்ன இருக்குது அப்படின்னா காகம்,
காகம் கரையும். ஓகேவா, காகத்துடைய சவுண்ட் என்ன, கரையும். அதுக்கப்புறம் குயிலுடைய சவுண்ட் வந்து கூவும். கோழி வந்து கொக்கரிக்கும். புறா வந்து குணுகும். கிளி வந்து பேசும். வண்டு வந்து முரளும். ஓகேவா. அதுக்கப்புறம் ஆடு வந்து கத்தும். ஓகேவா. அதுக்கப்புறம் சிங்கம் வந்து முழங்கும். புலி வந்து உரும்பும். ஆந்தை வந்து அலரும். எருது வந்து எக்காலமிடும். அப்புறம் குருவி வந்து கீச்சிடும். பாம்பு வந்து சீரும். நாய் வந்து குரைக்கும். நரி வந்து ஊளையிடும். குதிரை வந்து கனைக்கும். இப்போ அவங்க கொடுக்கும்போது தப்பாக கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக எழுதணும். இந்த ஒளிமரபில் என்ன எது வருமோ அதை எழுதணும். இப்போ வந்து குதிரை கத்தும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் கத்தும் எடுத்துகிட்டு என்னென்னு எழுதணும், குதிரை கனைக்கும் அப்படின்ட்டு எழுதணும். ஓகேவா. கோழி கூவும் அப்படின்ட்டு இருக்கோம். கோழி கூவுமா, இல்லை, கோழி வந்து கொக்கரிக்கும். அதை எடுத்துட்டு கரெக்ட் பண்ணி எழுதணும். அதான் வந்து மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. அது ஹெட்டிங் என்னன்னா மரபு பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்ட்டு வரும். ஓகேவா. பிழை என்ன இருக்கோ அதை நீக்கிட்டு கரெக்டாக எழுதணும். மரபு பிழைத்தை நீக்கிட்டு எழுதணும் கரெக்டாக எது வருமோ. ஓகேவா. இப்போ வந்து ஒளி மரபு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வினை மரபு. வினை மரபு என்னென்ன வேலைலாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் வினை மரபில் வந்துடும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து கூரை போட்டனர் அப்படின்னு இருக்கும். கூரை போட்டனர் எடுத்துட்டு கூரை வந்து போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, வெய்தனர். ஓகேவா. அப்புறம் சோறு உண்டான், சோறு சாப்பிட்டான்னு இருக்கும். அப்புறம் அதை எடுத்துட்டு என்ன பண்ணும், சோறு உண்டான். முறுக்கு சாப்பிட்டான், அப்புறம் முறுக்கு தின்றான் அப்படின்ட்டு எழுதணும். அதுதான் மரபு பிழை நீக்கி எழுதுக. அதுக்கப்புறம் பால் குடித்தான் இருக்கும். குடித்தான் எடுத்துட்டு என்னன்னு போடணும், பருகினான். ஓகேவா. அம்பு விட்டனர் அப்படின்ட்டு இருக்கும். அம்பு எய்தனர். தப்பாக இருக்கும். பிழை எடுத்துட்டு கரெக்ட் பண்ணி எழுதணும். பிழையை நீக்கி எழுதணும். ஓகேவா. மரபு பிழைகளை. ஆடை தைத்தனர் அப்படின்னா ஆடை நெய்தனர் எழுதணும். கூடை முனைந்தனர் வரணும். ஓகேவா. கூடை தைத்தனர் இல்லை கூடை தைத்தனர் இருந்ததுன்னா எடுத்தது முனைந்தனர் அப்படின்னு எழுதணும். ஓகேவா. சுவர் கட்டினர் அப்படின்னா சுவர் எழுப்பினர் எழுதணும். அதை எடுத்துட்டு எழுப்பினர். ஓகேவா. அது வந்து வினை மரபு. ஓகே. இதுக்கப்புறமா வந்து இந்த கூட்டமாக இருக்குல்ல, மக்கள் கூட்டம். மக்கள் கூட்டம்னா மக்கள் கூட்டம் தான். அதுக்கு தப்பா இல்லை, அது கரெக்டாக தான் இருக்கும். அப்புறம் ஆட்டு கூட்டம்னு இருக்கும். அப்போ அதை எடுத்துகிட்டு என்ன எழுதணும், ஆட்டு மந்தை. அதுவே கீரி பிள்ளை, ஆட்டுக்குட்டி. ஓகேவா. இதெல்லாம் குட்டி ஆட்டு அதோடைய இது என்னென்ன வகையில் வருமோ அது. யானை கன்று, பசு கன்று, மான் கன்று, அதெல்லாம் கன்றுன்னு அதோடைய குட்டியெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா யானை கன்று. யானை குட்டியை என்னன்னு சொல்லுவாங்க, யானை கன்று. யானை குட்டின்னு இருந்தால் அதை எடுத்துகிட்டு என்னன்னு போடணும், யானை கன்றுன்னு போடணும். மான் குட்டி அப்படின்னு தான் மான் கன்று, பசு கன்று, கீரி பிள்ளை. ஓகேவா. இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இப்போ எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிடுறேன். இது இல்லத்தின் அருகே சுவர் கட்டினர். அப்புறம் கட்டினர் எடுத்துட்டு எழுப்பினர். தோர்க்கா அங்கே போட்டுக்கணா, சுவர் எழுப்பினர் தான் எழுதணும். இது முடிஞ்சுதான். அதுக்கு அடுத்தது பாருங்க, வாழைக்காட்டில் குயில்கள் கரைந்து காகங்கள் கூவிக்கொண்டு இருந்தனன்னு இருக்கு. வாழை காட்டு கிடையாது. வாழை மரம் எங்க இருக்கும், காட்டுல இருக்காது, தோப்புல இருக்கும். அப்புறம் வாழை காட்டில் அப்படின்னு எடுத்துட்டு என்னன்னு போடணும், தோப்பில் அப்படின்ட்டு எழுதணும். ஓகேவா. வாழை தோப்பில் குயில்கள் கரையாது. குயில்கள் என்ன பண்ணும், கூவும். அப்புறம் குயில்கள் கூவிக்கொண்டு, அதையே மாற்றணும். குயில்கள் கூவிக்கொண்டு, காகங்கள் என்ன பண்ணும், கூவாது. காகங்கள் கூவிக்கொண்டு இருக்கு. அப்புறம் காகங்கள் கரைந்து கொண்டு இருந்தன. புரியுதா, கரைந்து கொண்டு இருந்தன. 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 185 இருக்குது. இது எக்ஸாம்பிள் பார்க்கணும், பார்த்துக்கோங்க. 5 தான் இருக்குது. புக் பேக்கில் இருந்தும் கேட்பாங்க, இல்லை ஓனாக கேட்டால் இந்த வேர்ட்ஸை வச்சு கேட்கலாம். ஓனாக வந்ததுன்னா புக் பேக்கில் இருக்கிறத படிச்சுக்கோங்க. ஓகேவா. புக் பேக்கில் 5 இருக்கா, 6 இருக்குது பாருங்கள். புக் பேக்கில் 2வது ஒன்று என்ன இருக்குது, முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான் இருக்கா. அப்புறம் அதை எப்படி மாற்றலாம், சோறு உண்டு பால் பருகினான். நெக்ஸ்ட், கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தனர். சுவர் எழுப்பி கூரை வெய்தனர். ஓகே. அப்புறம் வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானை குட்டியும் கண்டேன். சிங்கக்குட்டியா இருக்கும், சிங்கக்குருளை. ஓகேவா. அது எழுதி போடல, அது எழுதிக்கோங்க, சிங்கக்குருளை. ஓகேவா. யானை குட்டி எடுத்துட்டு என்னன்னு போடணும், யானை கன்றை கண்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட், ஆட்டு தொழுவத்தில் சுற்றிலும் வெளிகள் பொந்து அமைந்தன இருக்கா. ஆட்டு தொழுவத்தில் அப்படின்றது வந்து ஆட்டு
மந்தையில் போடலாம். ஓகே, மந்தையில் சுற்றிலும் எலிகள் பொந்துகளை வந்து வலைகள்னு போடணும். ஓகேவா, அமைந்திருந்தன. அப்புறம் பனை மட்டையால் கூரை வைத்திருந்தனர். பனை மட்டை கிடையாது, பனை என்ன, ஓலை தான் இருக்கு. பனை ஓலையால் கூரை வைத்தனர் இருக்கு. வைத்தனர் எடுத்து கூரை என்ன பண்ணுவாங்க, வெய்தனர். இது போடணும். ஓகேவா, மோஸ்ட்லி இதுல இருந்தா வரும், இது பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதா? சரி, இது இப்போ மோஸ்ட்லி எல்லா இலக்கணமும் நடத்திட்டேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பிடிஎஃப்ல இருக்கு. வேற என்னென்ன இலக்கணம்னா நீங்க படிக்கணும் அப்படின்றதும் அந்த பிடிஎஃப்ல இருக்கு. ஓகேவா, பேஜ் நம்பரோட இருக்கு. அந்த பேஜை படிச்சுக்கோங்க. இலக்கணம் வேற ஏதாவது படிக்கணும், இது இல்லாம மிச்சம் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதுக்கப்புறம் அணி பார்த்துக்கோங்க. அணி வந்து புக் பேக்ல இருக்க அணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே படிச்சுக்கோங்க. வேற டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. இன்னும் எக்ஸாமுக்கு இன்னும் 2 நாள் 3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே டவுட்லாம் இருந்தால் கேட்டுக்கோங்க. கடிதம், கட்டுரை, வேறு என்னென்ன வருமோ பார்த்துக்கோங்க அதெல்லாம். ஓகேவா, சரி, நல்லா எழுதுங்க எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். ஓகேவா.